உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியம் சொல்கிறது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிப்பேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீர் சிநேகிக்கிறவன். இன்று நாளிலே அநேகர் சிநேகிப்பது கடினமாக இருக்கிறது. அநேகர் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனாலும் வருத்தங்கள், எங்கே பார்த்தாலும் சண்டைகளாக இருக்கிறது. பெத்தானியாவில் இருந்து 43 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியா என்ற பகுதியில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்தார். இங்கே தான் முன்பு யோவான் ஸ்நானங்கள் கொண்டு வந்தார். பெத்தானியாவில் இயேசுவுக்கு பிரியமான நம் யாவருக்கும் தெரிந்த லாசரு தனது 2 சகோதரிகளோடு வாழ்ந்து வந்தார். லாசரு என்றால் தேவன் உதவுகிறார் என்று அர்த்தம். தாய் தன் இல்லாத இந்த குடும்பத்தில் லாசரு தான் எல்லாமே. தன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் பரிசுத்தமான அன்பை இந்த குடும்பத்தில் அங்கத்திடம் பொழிந்தார். 2 சகோதரிகளும் வேத வசனங்களை புரிந்து புதியலாக கண்டது போல அவற்றை கண்டு கொண்டனர். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் லாசரு மரணத்துக்கான வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார். தகவல் சொல்ல ரெபயாவுக்கு ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து அவசரப்படாலோ பதற்றப்படவோ இல்லை. மாறாக மேலும் 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அந்த 2 நாட்களும் தேவன் அந்த சகோதரை பற்றி நினைத்து கொண்டுதான் இருந்தார். அவர் விசுவாசம் அசைக்கப்படும் நேரம் அது என்று அவருக்கு தெரியும். சோதனை முடியும் போது பொன்னை போல பிரசங்கிப்பார்கள் என்று அமைதியாயிருந்தார். சாவின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சாத்தான் உணர்ந்து கொள்ள மரணத்தை அனுமதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் வெள்ளம் போல் புரண்டு நம்மை தாக்கும் போது பரலோக உதவி மிக அருகில் உள்ளது. என்றிருந்து சொந்து போகாமல் இன்று ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்மை போல் எல்லாவிதத்திலும் பாடுகள் அனுபவித்த இயேசுபரன் என்று மரியாளும் மார்த்தாலும் அழுததை பார்த்து நாமும் அவரும் கண்ணீர் விட்டார். லாசருவே, வெளியே வா என்று அழைத்தார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாடுகளின் மத்தியில் எங்கே இருக்கிறோம் என்று அறியாதிருப்பது போல தெரியலாம். ஆனால் இன்று ஒவ்வொருவரையும் நோக்கி வெளியே வா என்று அழைக்கிறார். அழைப்பை ஏற்று வெளியே வந்து லாசரை போல் திடகாத்திரமாக அவர் பணி செய்ய வேண்டும். லாசருவை ஒப்பற்ற பரிசாக சகோதரிடம் கொடுத்தார். நாமும் அதுபோல் நம்மை சார்ந்தவர்களிடம், நம் அயலாருக்கூடம் சிறந்த ஒரு பரிசை கொடுத்து நாம் ஜெயம் பெறுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.